எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இறா உப்பு மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிங்க. மிளகாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் மிளகாத்தூள் தனியாத்தூள் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். மிளகாத்தூள் இருக்குது தனியாத்தூள் எல்லாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். பிரிஞ்சி இலை போட்டுட்டு பட்டை மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் தனியாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இறாவை போட்டு இறாவை நல்லா வாஷ் பண்ணி மல்லித்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இதை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த இறாவை போடணும். போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் நிறைய கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு இது கொஞ்சம் பெரிய பெரிய இறாவாக இருக்குது. ரிலேஷன் வீட்லேருந்து வந்தது சிஸ்டர் வீட்லேருந்து. அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நல்லா கொஞ்சம் இதாகணும்ல வேகணும்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இருந்தாலும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு லைட்டாக கொத்தமல்லியை கட் பண்ணி மேலே தூள் விடணும். கார்னிஷ் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இறாலாம் வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்சிச்சு. அதை எடுத்து பார்த்தா வெந்துருச்சு, பாயில் ஆகிடுச்சு. கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் அடுப்பு சைடில் கேஸ் ஸ்டவ்வில் பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான்.